அடுத்ததாக மீனராசி அன்பர்களை பார்ப்போம். மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை கிரக மாளிகா யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தம யோகம் ஏற்படுகிறது. தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளிலும் தொடர்ந்து அனைத்து கிரகங்களும் 7 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மீனராசிக்கு அமைகிறதுனால அதற்கு உத்தியோக மாளிகா, அதாவது வியாபாரம்னு சொல்லலாம், உத்தியோகம்னு சொல்லலாம், கர்ம மாளிகா யோகம்னு சொல்லலாம். 10ஆம் இடத்திலிருந்து லக்னம் வரைக்கும், ராசி வரைக்கும் தொடர்ந்து 7 கிரகங்கள் வசிக்கிறதுனால இந்த கிரக மாளிகா யோகம், இந்த யோகத்தினால ஏற்படுற பலன் என்ன அப்படின்னு கேட்டால் விசித்திரமான பலன். அதாவது அவங்க ஒரு விஷயத்தை நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு 4 பங்கு அதிகமாக கொடுக்கும். ஒரு பொருள் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கணும்னு கடைக்கு போகிறாங்க அப்படின்னா கூடுதலாக 4 பொருள் வாங்குவாங்க. அவங்களுக்கு அந்த மாதம் ஒரு வருஷம் கடைசியாக இருக்குது, இப்போ நமக்கு வருமானம் கம்மியாக இருக்கும், நமக்கு சம்பள உயர்வெல்லாம் வரலேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு போனஸ் அதிகமாக கிடைக்கும். இப்படி எதிர்பாராத பெரிய ஒரு லாபத்தையும் பொருளாதாரத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது.